வெல்ஃபேர் கட்சி தேனி மாவட்ட நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வெல்ஃபேர் கட்சி தமிழ்நாடு நிர்வாகம் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அடிப்படையிலே அரசியல் கட்சி என்று சொன்னாலே ஒரு வெறுப்போடுதெல்லாம் பார்க்கக்கூடிய சூழல் தான் எல்லோரும் மத்தியிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல் என்று சொன்னாலே ஒரு பிழைப்புவாதம், பிழைப்பதற்கான ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு அரசியல் என்பது பார்க்கப்படுகிறது. புதிய ஒரு நபர்களை அழைத்தால் கூட எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்கக்கூடிய நோக்கோடு தான் இன்றைக்கு அரசியல் களத்திற்குள்ளே எல்லோரும் பெரும்பான்மையும் வருகிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இயங்கி கொண்டிருக்கிறது. முதன்மையாக அரசியல் கட்சிகள் என்று நாம் யாரையெல்லாம் அடையாளப்படுத்துகின்றோமோ அவர்கள் எல்லோரும் அரசியலை வைத்து தங்களை வளப்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு வியாபார இடமாகத்தான் அரசியல் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. மிக எளிதாக பணம் சம்பாதிப்பதற்குண்டான இரண்டு வழிகளிலே, ஒன்று கல்வி நிறுவனங்களை நடத்துவது, இன்னொன்று அரசியல் கட்சி நடத்துவது. இரண்டிலுமே அழகாக சம்பாதிக்கலாம். இரண்டுமே சமூக சேவையோடு தொடர்புடையது, மக்களுக்கான சேவையாற்றக்கூடிய இடத்தோடு தொடர்புடையதான் கல்வி நிலையங்களும் அரசியலும். ஆனால் அது இரண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் என்கக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு மாறிவிட்டது. கோடிகள் இருந்தால் மட்டுமே தேர்தலிலே வெற்றி பெற முடியும், மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுக்க முடியும் என்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசியல் என்பது மாறிவிட்டது. திருமங்கலம் ஃபார்முலா என்பது போய் இன்றைக்கு ஈரோடு ஃபார்முலாவிற்கு இந்த அரசியல் களம் என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு இடைத்தேர்தலில் 400 கோடி 500 கோடி செலவு செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அரசியல் என்பது, அரசியல் களம் என்பது நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு அரசியல் கட்சிகள் எதற்காக என்று சொன்னால், மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், எதற்கு அரசியல் கட்சி என்று சொன்னால் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான பாலம்தான் அரசியல் கட்சி. அரசியல் அமைப்பு ரீதியாக மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகளை அரசிடமிருந்து பெற்றுத்தருவதுதான் அரசியல் கட்சியுடைய வேலை. இதுதான் மகாத்மா காந்தி கொடுத்த டெஃபினிஷன். ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பது அந்த ஒரு மக்களுடைய உரிமைக்கான போராட்ட களமாக இல்லாமல் இன்றைக்கு வகுப்புவாதிகளுடைய, ஊழல்வாதிகளுடைய ஒரு தாவளமாக, இடமாக இன்றைக்கு மாறி போய்விட்ட ஒரு சூழல் தான் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்தியா என்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஐடியா இருக்கிறது. மதச்சார்பின்மையும், செக்யூலரிசம், டெமோக்ரஸி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி இவற்றையெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு இந்தியா. ஆனால் அந்த இந்தியா இப்பொழுது மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு சமூக குழுக்கள் வாழக்கூடிய, பல்வேறு மதத்தின மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம். அம்பேத்கர் சொல்வதைப் போல இந்தியா என்கக்கூடிய ஒரு தேசியம் என்பதே கிடையாது. அந்த தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். இந்தியா என்பது பல்வேறு கலாச்சார தேசியங்களுடைய ஒரு மண். இங்கே மதம் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து பல்வேறு கலாச்சார தேசியங்கள் இருக்கக்கூடிய இந்த மண் ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை தேசம் என்கக்கூடிய ஒரு ஒற்றை பாசிசத்தை நோக்கி இந்த இந்தியா நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விரிவாக பேச வேண்டிய விஷயம். ஆக இந்தியா என்கக்கூடிய கான்செப்டை உடைப்பதற்குண்டான வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்கக்கூடிய கான்செப்ட் மட்டுமல்ல, இந்தியா என்கக்கூடிய பெயரையே இன்றைக்கு மாற்றுகிறார்கள். பாரத் என்று இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்தியாவுடைய கிரிமினல் ப்ரொசீஜர், ஐபிசியாக இருக்கட்டும், சிஆர்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்திய சாட்சியல் சட்டமாக இருக்கட்டும், இந்த 3 சட்டங்கள் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்திய சாட்சியல் சட்டத்திலே எந்த மாற்றமுமே கிடையாது, பெயர் தான் மாறி இருக்கிறது. ஐபிசிலும் சிஆர்பிஎஸ்சிலும் சில மாற்றங்கள் இருக்கிறது, அது நாம் பிறகு பேசுவோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம், இந்தியன் பீனல் கோட் என்பதை பாரத் நியாய சன்ஹிதா என்று மாற்றியிருக்கிறார்கள். ஆக இந்தியா என்கக்கூடிய பேரே எங்கும் வரக்கூடாது, இந்தியா என்கக்கூடிய அடையாளமே இருக்கக்கூடாது என்கக்கூடிய பாசிச மனோநிலையோடு இன்றைக்கு ஒரு குழு இந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில ஜாதி ரீதியான, சமூக ரீதியான மக்களுடைய பேராதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கக்கூடிய எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு குழு. அதில் இன்னொரு பக்கம்தான் கார்பரேட்டிசம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் என்பது அது சாதாரண ஜனங்களுக்கானதல்ல, இந்தியாவுடைய பெரும் முதலாளிகளுக்கானது என்கக்கூடிய ஒரு அடிப்படையில் நடைபெற்றக்கூடிய பட்ஜெட் தாக்கல் கூட அப்படித்தான். நிதிநிலை அறிக்கை தாக்கல் கூட அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மைனாரிட்டி பிஜேபி கவர்மெண்ட் என்று நாம் சொன்னால் கூட அந்த மைனாரிட்டி பிஜேபி கவர்மெண்ட்
இந்த சமூகத்தில் மீண்டும் மீண்டும் பெரிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கித்தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. மைனாரிட்டியாக இருந்தாலும் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட கும்பல் படுகொலை தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தாலும் தங்களுடைய ஃபேசிஸ்ட் அஜெண்டாவை 2025க்குள் ஒரு இந்துத்துவ ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்கக்கூடிய நோக்கோடு தான் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இன்னொரு பக்கம் இதற்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகள், இங்கு திராவிட அரசியல் பேசக்கூடிய, சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் எந்த அளவுக்கு தாங்கள் பேசக்கூடிய கொள்கையிலே அவர்கள் வாய்மையாக நிற்கிறார்கள் என்று பார்த்தால் அதை செய்வதற்குண்டான முனைப்பு கூட அவரிடத்தில் இல்லை. சமூக நீதியை எந்த அளவிற்கு பேசுகிறார்களோ அந்த சமூக நீதி இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி வலிமையான கோரிக்கை வைக்கிறோம். இந்த நாட்டிலே எந்தெந்த சமூகங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு அடிப்படை தகவல் வேண்டும் என்பதற்கு, அதை செய்வதற்கு கூட இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராகவில்லை. நீங்கள் அரசில் மட்டுமல்ல, சொந்த கட்சியில் கூட மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் தலித்துகள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் கூடக்கூடிய சமூக நீதி என்பது சந்திச்சிருக்கும். ஒருவேளை அம்பேத்கர் அவர்கள் தலித்து மக்களுக்கான ரிசர்வேஷனை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சியிலும் அம்பேத்கர் ரிசர்வேஷனை கொண்டு வரவில்லை என்றால் இந்த நாட்டிலே தலித்துகளுக்கான தொகுதிகள் கூட வழங்கப்பட்டிருக்காது. அந்த ரிசர்வேஷன் இருப்பதால் தலித்துகளுக்கான ஒரு தொகுதி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக்கப்படவில்லை என்று சொன்னால் அதிகாரத்தில் இருந்து தலித்து மக்கள் முற்றிலுமாக அகற்றி நிறுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம். அதுதான் அவர்களுடைய கட்சியினுடைய செட்டப். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சொல்லி அவருடைய கட்சியிலேயே இங்கே இருக்கக்கூடிய தலித் சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, முன்னுரிமை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய உயர் சாதி மக்களுக்கும் கொடுக்கலாம், எல்லோருக்கும் எல்லா விதமான பதவிகளை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய தலித் சிறுபான்மை மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆக இங்கே சமூக நீதிக்காக வேண்டி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் கூட அதை நோக்கி அவர்கள் வாய்மையாக நகரவில்லை என்பதுதான் சமகால நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் வெல்ஃபேர் கட்சியை நாம் அவதானிக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக தலித் சிறுபான்மை மக்களுடைய அடிப்படை ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அமைப்பு சட்டத்தினுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் கட்சி உருவாக்கத்தினுடைய நோக்கம். 75 ஆண்டுகள் கடந்து இந்த நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 75 ஆண்டு கால பயணத்தில் இன்னமும் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் இங்கே சமத்துவம் என்பது நடைமுறைப்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காமல் தான் இருக்கிறது. சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கிறது. இந்த நாட்டில் இன்றைக்கும் 25 கோடி மக்கள் ஒருவேளை உணவில்லாமல் தான் இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுகிறார்கள். 75 ஆண்டால் வளர்ச்சியில் இன்னும் இந்த மக்களுக்கான வளர்ச்சி போதுமான போய் சேரவில்லை. பெரும்பான்மையான செல்வ வளம் கிட்டத்தட்ட 52% அதிகமான செல்வம் என்பது 10 நபர்களிடத்திலே குவிந்து கிடைக்கிறது. 10 நபர்களிடத்தில் இந்தியாவுடைய 52% செல்வம் என்பது குவிந்து கிடைக்கிறது. இந்தியாவில் மாற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 73% அதிகமான பெரும்பான்மை மக்களுக்கு கிடைப்பது வெறும் 3 அல்லது 4% செல்வங்கள் தான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்தியாவுடைய செல்வம் ஒரு நீதியற்ற முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கார்பரேட்டுகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீ செய்யக்கூடிய அதே நேரத்தில் தான் சாதாரண மக்களுடைய டாக்ஸ் என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. அவர்களுக்கு கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு தள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு இங்கே இருந்து சாதாரண மக்களிடமிருந்து பைசா வசூல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக ஒரு நீதியற்ற ஒரு போக்கு. சாதி ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆதிக்கங்கள் இருந்ததோ அதனுடைய இன்னொரு பக்கத்தில் இப்பொழுது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளும் மிக மோசமான ஒரு நிலைமையைத்தான் இந்தியா என்பது அடைந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாடு என்பது 141 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாடு என்பது 141 கோடி மக்களுக்கும் சொந்தமான ஒரு தேசம். ஏதோ சில சாதி ஆதிக்கவாதிகளுக்கோ அல்லது கார்பரேட்டுகளுக்கோ சொந்தமான ஒரு தேசம் அல்ல. இது எல்லோருக்குமான ஒரு தேசம். எல்லோருக்குமான உரிமைகள் இந்த நாட்டிலே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் கட்சி அடிப்படையாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் கட்சியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். வெல்ஃபேர் கட்சியினுடைய கொள்கைகளை மிகச் சுருக்கமாக ஒரு 5 விஷயங்கள் தான். வெல்ஃபேர் கட்சி முன்வைக்கக்கூடிய முதல் விஷயம் வேல்யூ பேஸ்டு பொலிட்டிக்ஸ்.
அரசியல் என்பது பிழைப்புவாதத்திற்குண்டான இடமாக இருக்கக்கூடாது, பிழைப்பதற்கான இடமாக இருக்கக்கூடாது. அரசியல் என்பது மற்றவர்களை ஏமாற்றி சுரண்டி பிழைப்பதற்கான இடமாக இருக்கக்கூடாது. அரசியல் என்பது சேவைக்கான இடமாக இருக்க வேண்டும். அதில் ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும், அதில் அறம் என்பது இருக்க வேண்டும். நாம் அரசியலுக்குள்ளே வந்துவிட்டோம் என்று சொன்னால் ஒரு கவுன்சிலர் ஆகிவிட வேண்டும், பெரிய பெரிய சொத்துக்களை எல்லாம் முடக்கி போட வேண்டும், அபகரிக்க வேண்டும், எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும், பெரிய பெரிய இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து விட வேண்டும், சொத்துக்களை சேர்த்து விட வேண்டும், குவித்து விட வேண்டும் என்கக்கூடிய நோக்கத்தோடு அல்ல. நாம் இங்கு அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு தார்மீக பொறுப்புணர்வோடு ஒரு ஒழுக்கத்தின் அறத்தின் அடிப்படையில் நாம் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அரசியல் மாற்றம் என்பது மேலே இருந்து மட்டும் ஒரு மாற்றம் என்பது வந்து விடாது. ஒரு முதலமைச்சர் மாறிவிட்டால், ஒரு பிரதமர் மாறிவிட்டால் ஒட்டுமொத்த தேசம் மாறிவிடும், ஒட்டுமொத்த அரசியலும் மாறிவிடும் என்கக்கூடிய போலி நம்பிக்கை வெல்ஃபேர் கட்சிக்கெல்லாம் கிடையாது. மாற்றம் என்பது கீழே இருந்து வர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அறத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மாணவன், நல்ல ஆசிரியர், நல்ல தந்தை, நல்ல மகன், நல்ல முதலாளி, நல்ல தொழிலாளி என்று சொல்லி சமூகத்தினுடைய அனைத்து மட்டங்களிலும் ஒழுக்கமான அறத்தின் அடிப்படையிலான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டால்தான் அந்த செயல்பாடுகள் தான் அடுத்தடுத்த கட்டத்திலே மேலே போகின்ற பொழுது அது பிரதிபலிக்கும். கீழே இருந்து கோடிக்கணக்கிலே லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு கையூட்டு பெற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய மனோநிலை இருந்தால் அது மேலேயும் அதுதான் பிரதிபலிக்கும். ஆக மாற்றம் என்பது தனிநபராக இருந்து கொண்டும் அறத்தின் அடிப்படையிலே ஒரு விழுமத்தின் அடிப்படையிலே வேல்யூ பேஸ்டாக இருக்க வேண்டும். அது அரசியல் தலைவர்களாக வருகின்ற பொழுதும் அந்த வேல்யூ பேஸ்டு என்பது இருக்க வேண்டும், அந்த அறம் என்பது இருக்க வேண்டும், அந்த தூய்மை நேர்மை என்பது இருக்க வேண்டும். இதற்கு முன்னால் பல்வேறு தலைவர்களை கக்கனும் காமராஜரையும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறோடைய அந்த கக்கனையும் காமராஜரையும் விட சிறந்த அரசியல் தலைவர்களை நம்மால் உருவாக்க முடியும், அந்த இடத்திலே நாம் இருக்க முடியும் என்கக்கூடிய ஒரு நம்பிக்கை விதைப்பதுதான் வெல்ஃபேர் கட்சியினுடைய முதன்மையான நோக்கம். நாம் கடந்த காலங்களை பேசுகின்றோம். வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய ஒரு கவுன்சிலர் இருந்தார், முகமது இஸ்மாயில் சாஹிப், வாணிம்பாடியில். இன்றைக்கும் அவர் இன்றைக்கு போல கவுன்சிலர் இல்லை, ஆனால் இன்றைக்கும் நகராட்சிக்குள்ளே போனால் அவருக்கு என்று தனி மரியாதை இருக்கிறது. காரணம், அவர் கவுன்சிலராக இருந்த காலகட்டத்திலே ஒத்த பைசா கூட ஊழல் செய்யாத நேர்மையான ஒரு கவுன்சிலராக இருந்த காரணத்தினால் இன்றைக்கும் நகராட்சிக்குள்ளே போனால் அவருக்கு என்று தனி மரியாதை இருக்கிறது. அப்படி கக்கனையும் காமராஜனுடைய வரலாற்று காலங்களில் மட்டுமல்ல, நிகழ்காலத்தில் கூட தூய்மையான நேர்மையான அரசியல் பணிகளை செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் கட்சியினுடைய ஃபர்ஸ்ட் பாலிசி. ஒரு வேல்யூ பேஸ்டு பொலிட்டிக்ஸ், நேர்மையும் அறமும் உள்ளக்கூடிய ஒரு அரசியல் களத்தை உருவாக்க வேண்டும். இரண்டாவது வெல்ஃபேர் கட்சி முன்வைக்கக்கூடிய இரண்டாவது பாயிண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு அரசியல், ஒரு தேசம் என்பது மக்களுடைய அடிப்படை நல்வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அவனுக்கு உறைவிடம் வேண்டும், அவனுக்கு உணவு வேண்டும், அவனுக்கு உடை வேண்டும், அவனுக்கு கல்வி வேண்டும், அவனுக்கு மருத்துவம் வேண்டும். இவைகள் எல்லாம் யார் தர வேண்டும் என்று சொன்னால் அரசு என்பது தர வேண்டும். நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல உணவு, நல்ல உடை, இவை அரசு என்பது தர வேண்டும். அது அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு அரசியல்வாதிக்கு நோய் வந்து விட்டு சொன்னால் ஹைஃபை காவேரி மருத்துவமனையிலும் அப்போலோவிலும் சென்று உயர்தர சிகிச்சை பெறுவதும், சாதாரண மக்களுக்கு அந்த சிகிச்சைகள் உயர்தரமான சிகிச்சைகள் மறுக்கப்படுவது என்று சொன்னால் இது ஒரு அநீதி. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் கிடையாது, இது மக்கள் நலம் சார்ந்த ஸ்டேட் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதருக்கும் அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தரப்படக்கூடிய உரிமை. வி ஆர் த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்லித்தான் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறது. நாம் எல்லோரும் இந்தியாவுடைய குடிமக்கள். அது பிரதமர் நரேந்திர மோடி இருந்தாலும் சரி, முர்மு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அபிபுல்லா சாஹிபும் அப்துல் ரஹ்மானும் இந்தியாவுடைய குடிமக்கள். ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் எல்லோருக்கும் ஒரே உரிமைகள், ஒரே இடம்தான் இந்தியா அளிக்கிறது. ஆனால் வெவ்வேறு வசதி வாய்ப்புகள் என்று சொன்னால் அது ஒரு அநீதியான செயல்பாடாக இருக்கும். ஆகிய மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டை நாம் உருவாக்க வேண்டும். மக்கள் நல அரசு, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசு உருவாக்கும் என்பது இருக்க வேண்டும். இது வெல்ஃபேர் கட்சி வைக்கக்கூடிய இரண்டாவது செய்தி. மூன்றாவது, இங்கே இருக்கக்கூடிய நீதி என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு இன்னொரு நீதி. வெடிகுண்டு வைத்த பிரக்யா சிங் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார். எந்த தவறும் செய்யாத உமர் காலித் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார். சர்ஜில் இமாம் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார். அவருடைய குற்றம் கூட நிரூபிக்கப்படவில்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, ஒரு ஜாமீன் கூட கிடைக்க மாட்டேங்கிறது. ஜாமீனுக்கு மனு கொடுத்தால் அதை கோர்ட் என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. விசாரணைக்கு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆனால் பல குற்றவாளிகள் வெகு சாதாரணமாக சமூகத்துக்குள்ளே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீதி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். நீதியும் வளர்ச்சி என்பது சமமானதாக இருக்க வேண்டும்.
சென்னையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன வளர்ச்சியினுடைய அம்சங்கள் கிடைக்கிறதோ அந்த வளர்ச்சியினுடைய அம்சங்கள் தேனியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும், சாதாரண மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் நீதி மிக்க ஒரு வளர்ச்சியாக இருக்கும். சென்னையில் இருக்கவர்கள் எல்லா விதமான சௌகரியங்களையும் அனுபவிப்பது, மெட்ரோ சிட்டியில் இருப்பவர்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். ஆனால் அது கிராமப்புறங்களுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் அது நீதியற்ற ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஆக வளர்ச்சியினுடைய அம்சமும் நீதியின் அம்சமும் எல்லோருக்கும் சமமாக்கப்பட வேண்டும். இது வெல்ஃபேர் கட்சி வைக்கக்கூடிய மூன்றாவது கோரிக்கை, மூன்றாவது அம்சம். நான்காவது, இந்த நாட்டிலே பன்மைத்துவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னால் இந்தியா என்பது பல்வேறு கலாச்சார தேசியங்களுடைய ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டமைப்பு. இங்கே பன்மைத்துவம் என்பது அனைவருடைய உரிமைகளும் இங்கே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அசைவம் சாப்பிடுவனுடைய உரிமை அவனுக்கு தரப்பட வேண்டும், சைவம் சாப்பிட வேண்டும் உரிமை அவனுக்கு தரப்பட வேண்டும். யார் எதை சாப்பிட வேண்டும் என்கக்கூடிய உரிமை அரசுக்கு கிடையாது. இங்கே அவனுடைய உணவு, அவனுடைய மொழி, அவனுடைய உடை, அவனுடைய மதம், அவனுடைய வழிபாடு, ஒவ்வொரு சமூகங்களுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அவை அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் தேனி மாவட்டத்தில் ஒரு உணவு பழக்கம் இருக்கும், தேனி மாவட்டத்திற்கு ஒரு மொழி சொல்லாடல் என்பது இருக்கும். அதே திருநெல்வேலிக்கு போனால் வேறொன்றாக இருக்கும். அவருடைய மொழி என்பது வேறு, அவருடைய உணவு என்பது வேறு, அவருடைய உடை கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கும், திருமண வைபவங்கள் வித்தியாசமாக இருக்கும், வேறுபாடு இருக்கிறது. ஆகவே தான் இந்தியாவை ஒரு மலர் பூந்தோட்டம் என்று சொல்வார்கள், ஒரு துணைக்கண்டம், பல்வேறு இன குழுக்க வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இந்தியா. ஆக அந்த பன்மைத்துவ கலாச்சாரம் என்பது இந்தியாவிலே பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே இப்பொழுது ஒற்றை மொழி, ஒற்றை தேசியத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறது. ஹிந்தி, சமஸ்கிருதம் அதுதான் இந்தியாவுடைய மொழியாக இருக்க வேண்டும். இந்து மதம் தான் இந்தியாவுடைய மதமாக இருக்க வேண்டும். அது இந்து மதம் மட்டுமல்ல, இந்து மதம் என்று அதை சொல்லக்கூடாது, பார்ப்பன மதம் தான், சனாதன மதம் தான் இந்தியாவுடைய மதமாக இருக்க வேண்டும் என்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி, ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி இங்கே நகர்த்தப்படுகிறது. ராமாயண காலகட்டத்திலே குத்து விளக்கு ஏற்றுவார்கள், அது பார்ப்பனுடைய ஒரு கலாச்சாரம். ஆடி மாதம், இந்த மாதம் வந்தால் ராமாயண மாதத்தில் குத்து விளக்கு ஏற்றுவார்கள், பிராமணர்கள் வீட்டிலே குத்து விளக்கு ஏற்றுவார்கள். ஆனால் அதை இப்பொழுது பொதுவான இந்துத்துவ கலாச்சாரமாக இன்றைக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. பிராமணனுடைய அந்த கலாச்சாரம் சிறந்த கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது, அவருடைய திருமண வைபவங்கள் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது, அதுதான் இந்தியாவுடைய கலாச்சார அடையாளமாக புகுத்தப்படுகிறது. ஆக இங்கே பன்மைத்துவத்திற்கு பதிலாக ஒற்றை கலாச்சாரத்தை, சனாதன பிராமண கலாச்சாரத்தை ஒற்றை அடையாளமாக, இந்தியாவில் ஒற்றை அடையாளமாக மாற்றப்படுவதற்குண்டான முயற்சி மிக கடுமையாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களத்திலே இறங்கி செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒதுங்கி இருந்தோம் என்று சொன்னால் இங்கே நடைபெற்றக்கூடிய இந்த தீமைகளை மாற்றியமைக்கவோ, இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லோருக்குமான ஒரு நாடாக மாற்றியமைக்கவோ நம்மால் இயலாமல் போய்விடும். இது நம் மீது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்த இந்தியா என்கக்கூடிய இந்த தேசத்தை, தமிழ்நாடு என்கக்கூடிய இந்த மண்ணை எல்லோருக்குமான மண்ணாக பாதுகாக்க வேண்டியது என் மீதும் உங்கள் மீதும் கட்டாய கடமை. இன்னைக்கு பாருங்கள், யாரோ செய்தக்கூடிய தவறு தான் இன்றைக்கு வயநாட்டில் இத்தனை உயிர்கள் போயிருக்கிறது. சிலர் காட்டை ஆக்கிரமிக்கிறார்கள், அந்த காட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிக்கிறார்கள், தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள், பெருந்தனக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு 400 குடும்பங்கள் மண்ணுக்கடியிலே போய்விட்டது. அவர்கள் அந்த தவறை செய்தார்களா என்று சொன்னால் இல்லை. அங்கே வேலைக்கு போன மக்கள் இருக்கிறார்கள், சுற்றுலா போன மக்கள் இருக்கிறார்கள், வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயற்கையை சுரண்டியதனுடைய விளைவு, இயற்கையை சீரழித்தனுடைய விளைவு, மேற்கு தொடர்ச்சி மலையை அழித்தனுடைய விளைவு இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் 400 குடும்பங்கள் மண்ணுக்கடியிலே போய் நூற்றுக்கணக்கான மக்கள் இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அநீதி. நாம் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கரப்ஷனுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக, வகுப்புவாதத்திற்கு எதிராக, இயற்கை சுரண்டலுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாளை நம்முடைய தலைமுறைக்கு இந்த மண் நல்ல ஒரு மண்ணாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாகிவிடும். உங்களுடையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நீரை, நல்ல காற்றை, நல்ல உணவை, அமைதியும் சமூக நல்லிணக்கம் நிறைந்த ஒரு மண்ணை நாம் விட்டுத்தர வேண்டும் என்று சொன்னால், ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொன்னால், நாம் களத்திற்குள்ளே இருந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. அது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலம் நம் மீது அதை சுமைத்திருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டித்தான் நாம் இப்பொழுது வெல்ஃபேர் கட்சி எங்களுடைய பேனரில் நாம் இணைந்திருக்கின்றோம்.
வெல்ஃபேர் கட்சிக்கு வளர்ச்சிக்காக வேண்டி நாம் இங்கே வர வேண்டிய தேவையில்லை. அது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெல்ஃபேர் கட்சியை வளர்த்துவதற்காக வேண்டி நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டிய அல்ல. நான் ஒரு வெல்ஃபேர் கட்சியினுடைய தலைவர் என்பதில் எனக்கு பெருமிதம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஆனால் அது அல்ல நோக்கம். வெல்ஃபேர் கட்சி என்பது ஒரு டூல். வெல்ஃபேர் கட்சி என்பது ஒரு ஆயுதம், மக்களுக்கு சேவையாற்றுவதற்குண்டான ஒரு ஆயுதம், ஒரு டூல். வெல்ஃபேர் கட்சிக்காக வேண்டி நாம் செயல்பட வேண்டுமா என்று சொன்னால் அதிலே வெல்ஃபேர் கட்சி நோக்கம் அதில்லை. நீங்கள் சமூகத்திற்காக வேண்டி செயல்பட வேண்டும், சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி செயல்பட வேண்டும், சமூகத்தினுடைய உயர்வுக்காக, சமூகத்திலே மாற்றத்திற்காக, சமூகத்திலே எவரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒலிப்பதற்காக, அநீதிக்கு எதிரான குரலாக ஒலிப்பதற்காக, நீதிக்காக வேண்டி பாடுபடுவதற்காக வேண்டித்தான் நான் வெல்ஃபேர் கட்சியிலே இருக்கிறேன். வெல்ஃபேர் கட்சியின் கூட ஒரு அரசியல் கட்சியிலே அமர்ந்து கொண்டு நான் ஒரு தலைவராக, நான் ஒரு செயலாளராக இருப்பதால் அதில் எந்த பெருமையும் எந்த மகிழ்ச்சியும் எந்த நன்மையும் கிடையாது. நான் வெல்ஃபேர் கட்சியில் இணைவதன் மூலமாக இந்த சமூகத்திற்குள்ளே நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த சமூகத்திற்குள் சில பாதிப்புகளை, சில நன்மைகளை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் வெல்ஃபேர் கட்சியில் இருப்பதற்குண்டான ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் சமூகத்திற்குள்ளே மாற்றங்களை உருவாக்குவதற்கும் சமூகத்திற்குள்ளே நன்மைகளை செய்வதற்குமான நோக்கத்தோடு நீங்கள் எல்லோரும் வெல்ஃபேர் கட்சியிலே இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய முதன்மையான வேண்டுகோள். இதில் என்னுடைய நலத்தை தாண்டி, என்னுடைய எதிர்காலத்தை தாண்டி, என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களுடைய எதிர்காலத்திற்கும் நலத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து கொண்டு நாம் கட்சியிலே இருந்து செயல்பட வேண்டும். இதில் எனக்கு என்ன கிடைக்கிறது, எனக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கிறது, எனக்கு என்ன மேன்மை கிடைக்கும், எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும், நான் எப்படி பெரியாள் ஆகலாம் என்ற சிந்தனையை தாண்டி இந்த வெல்ஃபேர் கட்சியினுடைய இணைந்ததின் ஊடாக, வெல்ஃபேர் கட்சியின் பேனர் கீழே இருந்து கொண்டு இந்த சமூகத்தில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்க முடியும், ஒரு சாதாரண மனிதனுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு உயர்வான சிந்தனையோடு நீங்கள் வெல்ஃபேர் கட்சியில் இணைந்து செயல்பட்டால் அது இந்த சமூகத்திற்கும் வெல்ஃபேர் கட்சிக்கும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். நான் என்னுடைய தோழர்கள் எல்லோரிடத்திலும் எப்போதும் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், நீங்கள் இறந்தால் சிலர் கண்ணீர் விட வேண்டும், நீங்கள் இறந்தால் சிலர் கண்ணீர் விட வேண்டும். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்காக வேண்டி அழுவார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் இறந்தால் உங்களுக்கு தொடர்பே இல்லாத சிலர் உங்களுக்காக வேண்டி கண்ணீர் விட வேண்டும். இந்த நபர் இருந்தார், இவர் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு அநேக காரியங்களை இந்த மண்ணிலே செய்திருப்பார், இவரால் எத்தனை குடும்பங்கள் பலனடைந்திருக்கும் என்கக்கூடிய கவலையோடு உங்களுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி சிலர் கண்ணீர் விட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று பொருள். வள்ளுவர் சொல்வாரே, தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்வார். நீங்கள் பிறந்தால் உங்கள் பெயரை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இருந்தார், வாழ்ந்தார், செத்தார் என்று அடையாளமற்ற போன நபர்களாக நீங்களோ நானோ சமூகத்திற்குள்ளே இருந்து விடக்கூடாது. நம்மால் இந்த சமூகத்திலே சிலர் நன்மை அடைந்தார்கள், நம்மால் சிலர் பயனடைந்தார்கள் என்கக்கூடிய அந்த உயர்வான நோக்கம் என்பது இருக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், கேள்விப்பட்டீர்கள், இப்ராஹிம் என்று முஸ்லீம்கள் சொல்வார்கள், அப்ரஹாம் என்று கிறிஸ்தவர்கள் யூத பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். அவருடைய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, இறைவா என் மரணத்திற்கு பிறகு எனக்கு புகழை கொடு என்று சொன்னார். என் மரணத்திற்கு பிறகு எனக்கு புகழை கொடு என்று சொன்னார். காரணம், இறந்த பிறகும் நீங்கள் பேசப்பட வேண்டும். அதுதான் வள்ளுவருடைய குரல் கூட. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை என்று சொன்னதுதான் இப்ராஹிம் அவருடைய பிரார்த்தனையோடு சேர்ந்த விஷயம். நீங்கள் மரணத்துக்கு பிறகு உங்களை குறித்து பேசக்கூடிய, உங்களுக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் அதுதான் நான் வாழ்ந்ததற்குண்டான ஒரு அர்த்தமிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வாழ்ந்ததும் செத்ததும் தெரியாமல் போனோம் என்று சொன்னால் நம்முடைய பிறப்பே ஒரு அடையாளமற்றதாக போய்விடும். நம்முடைய பிறப்பை ஒரு அடையாளப்படுத்துவதற்குண்டான, சமூகத்திற்கு பலனளிப்பதற்குண்டான ஒரு இடமாகத்தான் வெல்ஃபேர் கட்சியை நான் பார்க்கிறேன். நீங்களும் அந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. பல கட்சியினுடைய பல மாவட்டங்களை விட, தேனியை பொறுத்தளவிட இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சமூக களத்திலே துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அது ஷஃபியா பாயா இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், சாதிக் பாயா இருக்கட்டும், ஜாகிரா இருக்கட்டும், ஆசீர்வாதம், எல்லோரும் சமூக களத்திற்குள்ளே துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுதான் எங்களது ஒருமித்திருக்கிறது என்பதிலே எனக்கு பெருத்த மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முன்னெடுப்புகள்,
இன்னும் வேகமாகவும் வீரியமாகவும் சமூகத்திலே அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாகவும் மாறுவதற்கு நான் வெல்ஃபேர் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி மாவட்டத்தினுடைய ஒரு அடையாளமிக்க பணியாளர்களாக வெல்ஃபேர் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மாற வேண்டும். வெறுமனே ஒரு சர்வீஸ் சொசைட்டியாக வெல்ஃபேர் கட்சி நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்பது வேண்டுகோள். அரசியல் கட்சி என்பது அதிகாரத்தை நோக்கி நகர்வுதான். அம்பேத்கருடைய வழிகாட்டுதல் என்பதுதான். அதிகாரத்தை நோக்கி நகருங்கள் என்பதுதான் அம்பேத்கருடைய வழிகாட்டுதல். வெல்ஃபேர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்குண்டான, அதிகாரத்தை கைப்பற்றி இந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்வதற்குண்டான ஒரு பாதை தான் வெல்ஃபேர் கட்சியினுடைய பாதை. ஆக நீங்கள் எந்த அளவிற்கு சமூகத்திற்கு சேவை செய்கின்றீர்களோ அந்த சேவையினுடைய உச்சம், அதனுடைய எண்ட், நீங்கள் அதிகாரத்தை பெறுவதற்குண்டான திட்டமிடல் கூட இங்கே இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு சர்வீஸ் சொசைட்டியாக மக்களுக்கு சேவை செய்வதற்குண்டான இடமாக மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. இங்கே கவுன்சிலர்கள் வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேண்டும், இங்கே எம்எல்ஏக்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி வருகின்ற பொழுதுதான் மக்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை நம்மால் செய்ய முடியும். ஆக எந்த அளவுக்கு நாம் சேவை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகாரத்தை நோக்கி நகரவுக்கு உண்டான திட்டமிடுதலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாற்றத்தை நோக்கி தேனியிலே வெல்ஃபேர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருமித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வெல்ஃபேர் நல்வாழ்த்து.